ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூரோ வ்ளாக்ஸ். சென்னையிலேருந்து கிளம்பி மன்னார்குடிக்கு நான் போனது அண்ட் மன்னார்குடியிலேருந்து தேவகுடின்ற ஊருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போன ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. கைஸ், மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. செம்மையாக குளிருது. நாங்கள் வந்து இறங்கின டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:55 இருக்கும். இங்கே செம்ம க்யூட்டாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஹலோ, என்னடா மதிக்கவே மாட்டுற? கிட்ட போய் கொஞ்ச நாள் மதிக்கவே மாட்டான். இவன் வேற யாரா காலையில் வந்து உயிரெடுக்கிறான். ரீசெண்டாக தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிற வழியும் இதுதான், உள்ளே வர வழியும் இதுதான். வெளியில் போகிற எல்லாருமே ரைட் சைட் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஏன் தெரியுமா? மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்துக்கு போகணுன்னாலும் இங்கேருந்து மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கு அப்புறமா தான் அவங்கவுங்க ஊருக்கான பஸ்ஸை ஏறி போக முடியும். ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி நாங்களும் பஸ்ஸில் ஏறிட்டோம். செம்மையாக குளிருது. ஸ்டேஷன்லேருந்து மன்னார்குடி டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். டெம்பரரி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா ராஜகோபால சுவாமி டெம்பிள் கிட்டே இருக்குது. ஸோ இந்த கோயில் தான் மன்னார்குடியோட பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கேருந்து தேவங்குடி போகிற பஸ்ஸை நான் இப்போ பிடிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னா, மன்னார்குடினாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அப்படின்னா அது வந்து இங்கே இருக்க எஸ்எம்டி கடை தான். இங்கே நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாரும் இங்கே தான் ஸ்வீட் வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். குட்டி ஃப்ரெண்டும் என்னை ஏமாற்றி நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டான். மன்னார்குடியிலேருந்து தேவங்குடி போகிற பஸ்ஸில் நாங்கள் இப்போ ஏறிட்டோம். வில்லேஜ்குள்ளே பஸ்ஸில் போகிற இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் மெயினாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். பழைய படத்துலலாம் காட்டுற மாதிரி இங்கே குட்டி குட்டியாக நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறது என்ன சுகமாக இருக்குது தெரியுமா? மன்னார்குடி ஊருக்குள்ளே இருக்க ஒரு மெயின் பெட்ரோல் பங்க் இதுதான். ரொம்ப அழகான ஒரு குளம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த குளத்தை வந்து செங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டினதும் இங்கே ஒரு அம்மன் கோயில் கூட இருக்கும். பஸ் அப்படியே இப்போ டேர்ன் ஆகும். இதுதான் உங்களுக்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து மன்னார்குடியில் இருக்க ஒரு ஓல்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து பக்கத்துலேயே இருக்க புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. செம்மையாக கட்டியிருக்காங்க. மன்னார்குடியோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். 2 பிளாக் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மன்னார்குடியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கூல்னா அது இதுதான். இதோட பேர் நேஷ்னல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இங்கே இன்னொரு அழகான குளம் இருக்குது. குளத்துக்கு மேலே சன்ரைஸ் ஆகிறது பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. கீழே இந்த ஓடைக்கு மேலே இருக்கிற ஒரு குட்டி பிரிட்ஜை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வியூவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மன்னார்குடி மெயின்லேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு குட்டி பிரிட்ஜ் தான் இது. இந்த பிரிட்ஜை தாண்டினதும் மறுபடியும் ஒரு அழகான ஸ்கூல் ஒன்று தெரியுது. இந்த ஸ்கூலோட பேரு மன்னை நாராயணசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நேஷனல் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு நிறைய ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கு. இந்த அழகான கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் எவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் பார்த்த விஷயம், இங்கே ஒரு அழகான மசூதி கூட இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக இருந்துச்சு. என்னடா டீ கடையே காணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். தோ வந்துருச்சு இல்லை. எல்லாரும் டீ குடிச்சிட்டு காலையில் அப்படியே பொறுமையாக நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே வண்டி திரும்புது. பார்த்தா ஊர் ஸ்டைலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேறு இருக்குங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வயல் தான் போல். நிறைய வயல் இருக்குது. இந்த வியூவே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்களா, திண்ணையில் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். பைதவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் மன்னார்குடியிலேருந்து தேவங்குடிக்கு நான் போன பஸ்ஸோட டிக்கெட்டு. பிரிண்டட் டிக்கெட் தான். இந்த சீனரியே செம்ம அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்க தோணல. அப்படியே உட்காந்துட்டு இந்த இடத்தையும் இந்த மொமெண்ட்டையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இப்படி தான் வயலாகவே இருக்குது. சன்ரைஸோட இந்த வயலை பார்த்துட்டே போகிறது உண்மையாகவே ஒரு செம்ம கிஃப்ட்டு தான். இந்த மாதிரி அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் டெய்லி அனுபவிக்கவே முடியாது. உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக செம்மையாக ஃபீல் பண்ணி இந்த இடத்த வந்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். நான் இறங்க போகிற தேவங்குடின்ற ஊர் தான் இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ எல்லோரும் பஸ்ஸில் இறங்கியாச்சு. இப்போ நானும் இறங்க போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். குட்டி குட்டியாக அழகாக நிறைய கூரை வீடு இருக்குது. இதெல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஊர் சைட்லாம் வரும்போது தான் நம்மளால் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி கைஸ், நான் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இப்போ நான் பஸ்லேருந்து இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இவங்களான்ட்டு. அணில், கோழி இதெல்லாமே ஒன்றா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க.
நம்ம கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக ஓடிடும் எல்லாமே. அதனால் நம்ம தூரமாக நின்று பார்த்து ரசித்தாலே போதும், கிட்ட போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஹே ஒருத்தர் செம்மையாக எஸ்கேப் ஆகி ஓடி வராரு. எஸ்கேப் ஆகிட்டாரு. ஓடு 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 ஓடு. ஐயோ அது ஓடி போய் பிடிக்குது. ஹே இங்கே பாருங்க வீட்டுக்கு மேலே யார் நிற்கிறாருன்ட்டு. காட்டில் இல்லைன்னா வந்து ஜூவில் தான் பார்ப்போம் மயில்லாம். இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து வீட்டுக்கு மேலேயே வந்து மயில் நின்றுட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு அது ஏதோ ஸ்டாச்சு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை, உண்மையாகவே வந்து மயில் தான் நிற்கிது. நான் இங்கே வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டர்ன் போகும்போது எனக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஸோ மன்னார்குடியிலேருந்து ஏசி பஸ் புக் பண்ணிவிட்டு அதில் நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு போகும்போதும் இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஓவராலாகவே இந்த ஒரு ட்ரிப் எனக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பஸ் ட்ரிப் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் தி டே கைஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ கைஸ். see you on the next video. Bye bye.